அரசியல் ரீதியாக எதிர்க்க திராணி இல்லாத திமுக அரசு தனது பிரச்சார கூட்டத்திற்குள் நோயாளிகள் இல்ல ஆம்புலன்ஸ்களை அனுப்பி தொல்லை கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதியில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிமுக ஆட்சியையும் திமுக ஆட்சியையும் ஒப்பிட்டு 2026 தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சியில் சிறந்த நிர்வாகம் செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றும் கப்பம் கட்டும் அமைச்சர்களுக்கு தான் பாராட்டும் முக்கிய இலாக்காவும் வழங்கப்படுவதாகவும் விமர்சித்தார். இதையடுத்து போலூரில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு ஏழை மக்களிடம் கிட்னி திருடுவதாக குற்றம் சாட்டினார். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு தொடர்புடைய மருத்துவமனையில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். திமுக எம்எல்ஏனுடைய மருத்துவமனை அவருடைய சார்ந்த அந்த மருத்துவமனையில் ஏழைகள் வறுமையால் வாடுகின்ற அவர்களை குறிவைத்து திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அவர்களை அழைத்து போய் ஒரு ரேட்டை பேசி அந்த ரேட்டும் கொடுக்கறதில்ல, அவருடைய கிட்னிய திருடுகின்ற ஒரு அரசாங்கமா இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது. கேவலமா இருக்குது. ஆளுகின்ற கட்சி, ஆளுகின்ற எம்எல்ஏ, அவருடைய மருத்துவமனையில ஆளுகின்ற கட்சி சேர்ந்த அதிகாரிகளே அங்கே சென்று முறைகேடுகளை கண்டுபிடிச்சு அந்த மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்க முறைகேடு நடந்திருக்கிறதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிடுதுல, கைது பண்ணணும்ல, இதுவரைக்கும் கைது பண்ணல. இதைத் தொடர்ந்து அணைக்கட்டில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற தொடங்கும் போது கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்ததால் எடப்பாடி பழனிசாமி ஆத்திரமடைந்தார். தனது அனைத்து கூட்டங்களிலும் நோயாளிகள் இல்லா ஆம்புலன்ஸ்களை அனுப்பி இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார். அரசியல் ரீதியாக எதிர்க்க திராணி இல்லாத திமுக அரசு ஆம்புலன்ஸ்களை அனுப்பி தொல்லை கொடுப்பதை நிறுத்தாவிட்டால் காலியான ஆம்புலன்ஸை ஓட்டி வரும் ஓட்டுநர் அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக செல்லும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்தார். அடிக்காத, ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க, நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதியா எதுக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும்.